நெல்லையிலிருந்து சாத்தூர் தொகுதியில் தற்பொழுது நயினார் நாகேந்திரன் போட்டியிடுவார் என்று ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, அவர் சாத்தூர் தொகுதியை இந்த முறை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இது எந்த அளவுக்கு உறுதியான தகவல், விரிவான தகவல்? தமிழகத்தில் நடைபெறவுள்ள 2026 சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி சாதி ரீதியான கணக்குகள் மற்றும் உள்ளூர் செல்வாக்கின் அடிப்படையில் பாஜகவின் பல மூத்த தலைவர்கள் புதிய தொகுதியில் போட்டியிடும் பணியில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது திருநெல்வேலி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த முறை விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாத்தூர் தொகுதிக்கு மாற திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிறது. குறிப்பாக சாத்தூர் தொகுதியில் அதிகமான தேவர் சமூக வாக்குகள் இருப்பதும் இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே போல திருநெல்வேலியில் அதிகரித்துள்ள பாஜகவிற்கு எதிரான சிறுபான்மை மக்களின் வாக்குகளும் அவரை இந்த மாற்றத்துக்கான ஒரு தூண்டுகோலாக இருப்பதாக தகவல் தற்போது கூறப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே தொகுதி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசனையின் போது திமுக தென் மாவட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் ஒரு காரணமாக அவர் தொகுதி மாற்றத்திற்கு தற்போது கூறப்படுகிறது. அதே போல கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அரவக்குறிச்சியில் போட்டியிட்ட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது தனது கவனத்தை கோவை பக்கம் திருப்பியுள்ளதாகவும் கோவையில் ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் கோவையில் போட்டியிட்ட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை 4.5 லட்சம் வாக்களை பெற்றதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே போல தற்போது கோவை தெற்கு தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இந்த முறை அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதே போல முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் கடந்த முறை விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டவர் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் தொகுதியில் களமிறங்க திட்டமிட்டு அதற்கான பணிகளில் தற்போது முதற்கட்டமாக ஈடுபட்டு வருவதாகவுமே கூறப்பட்டு வருகிறது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மாநில அரசியலுக்கு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் தற்போது திரும்ப உள்ளதாகவும் அதாவது குறிப்பாக நாகர்கோவில் தொகுதியை தேர்வு செய்து அங்கும் முதல் கட்ட பணியை தற்போது அவர் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பாஜகவின் மூத்த தலைவர்கள் அதே போல முன்னாள் தலைவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் புதிய தொகுதிகளில் போட்டியிட தற்போது அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.